மூளை இல்லாதவங்களா உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம மூளையோட சைக்காலஜிக்கல் ப்ரோக்ராமான 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு ஆசை, இன்னொன்னு வெறுப்பு. ஒரு விஷயம் வந்து ஈர்ப்பு விசை, ஒன்னு வந்து விலக்கு விசை. மன அழுத்தம் ஒன்னு செயல்படும் போது மன ஈர்ப்பு விசை, மன விலக்கு விசை செயல்படாதான் என்ன? செயல்படாதான் செய்யும். இப்போ இந்த ஆசைங்கிற இந்த உணர்வை பத்தி நான் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. வெறுப்பும் அப்படிதான். இப்போ உங்களுக்கு பகல் மேல ஆசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல சூரியன் வந்து உதயமாகுது, நல்லா ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல இந்த சூரியன் வந்து 12 மணி உச்சி வெயில் மண்டைக்கு வரும்போது, உச்சி தலையை புழக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுகடுன்னு இருக்கும். சோ அந்த ஈர்ப்பு விசைங்கிற ஆசையை வெறுப்புங்கிற விலக்கு விசையா மாறி ஆசைங்கிறது வேற ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். எது பக்கம்னா இருள் பக்கமும் நிழல் பக்கமும் திரும்ப ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருள் மேல ஆசை வருதுன்னு வைங்களேன். இப்ப இருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரைஸ் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இருள் உச்சத்துக்கு போய் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நேரத்துல உங்க மனசு கொஞ்சம் வெப்பமாவும் கதகதப்பாவும் வெளிச்சமாவும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா எது அதிகமா கிடைச்சாலும் அது மேல ஆசை வராது. ஒரு விலக்கு விசை வெறுப்பு தான் வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஆசைங்கிறது என்னன்னா ஒரு ஆற்றல். ஒரு வகையில அதிகமான பிரெயின்ல இருந்து கம்மியான பிரெயினுக்கு ஆசை டிராவல் ஆகும். ஒரு சில பேர் நம்மள வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. அவங்க ஆசைக்காக நம்மள வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மேனிபுலேஷன் வழியா தான் வந்து இந்த ஆசை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு. இதுக்கு பிடிப்பு, இச்சை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. பந்தம், பற்று, இப்படி எல்லாம் இருக்கு. பேராசை, வெறிங்கிறது வந்து வேற. அதோட லெவல்ஸ் ஆஃப் ஆசை. ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, வெறி இருக்கு. இதெல்லாம் வந்து லெவல். உலகத்துல பல பிரெயின்ல இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு. பயோஸ்பியர்ல இருக்கிற எல்லா மூலையிலும் இது இருக்கான்னு கேட்டா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பிரெயின்ஸ்ல. ஆனா ஒவ்வொருத்த மூலையிலும் தனிப்பட்ட முறையில வர ஆசைகள் எல்லாமே ஆற்றல் தான். அது ஒவ்வொரு பிரெயினுக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு நாளைக்கே நம்ம மூலையில எத்தனை ஆசை வருது? அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை மூலையில இருந்தும் எத்தனை ஆசைகள் வரும்? இப்ப இந்த ஆற்றல் வந்து ஒரு நாளைக்கே இவ்வளவு வருதுன்னா இந்த ஆற்றலுக்கான ஆற்றல் இன்புட் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்தும் தண்ணியில இருந்தும் வருது. இந்த சாப்பாட்டுக்கு தேவைப்படுற ஆற்றல் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து. சூரியன்கள்லாம் எங்க இருந்து வருது? பிக் பேங்கோட மையத்துல இருந்து வருது. சோ அப்ப பிக் பேங்கோட ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு பிரெயின் கிரியேட் ஆகி அது மூளையில இருந்து ஆசைன்னு ஒண்ணு, ஆசை வெறுப்பு இதெல்லாம் வெளியே வரணுங்கிறது விதிக்கப்பட்டது. உங்களுக்கு வர ஆசைக்கு நீங்க காரணம் இல்ல. சயின்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவல்யூஷன் தியரின்னு ஒன்னு இருக்கு. எதோ இப்படியோ வந்துச்சு எவல்யூஷன்ல கதை சொல்றாங்க. இப்போ நான் ஆசை எப்படி வந்துச்சு நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. முன்னொரு காலத்துல ஆசை, கூச, காசன்னு சொல்லிட்டு வேற ஹியூமன் பிரெயின், சேப்பியன் பிரெயின்ல வந்து வேற மாதிரியான இந்த ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. இதுல ஆசை உள்ள ப்ரோக்ராம் இருக்கிற அந்த ஹோமோசேபியன்ஸ் மட்டும் அடுத்தடுத்த தலைமுறையை ஃபீமேல்ஸோ இல்ல மேல்ஸோ கவர்ந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணனால ஆசைங்கிறது இப்ப எல்லார் மூலையிலே இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு கதை அவங்களும் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அவங்க சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த கதையை பிடிச்சுக்கங்க. உங்களுக்கான டெஸ்ட் என்னன்னா, ஒரு நிமிஷம் அலாரம் செட் பண்ணிக்கங்க. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு இணையவலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல எவ்வளவு ஆசை வருது, எவ்வளவு வெறுப்பு வருதுன்னு கவுண்ட் பண்ணி கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கான்சியஸா அவேர்னஸா இருக்கீங்களான்னு பார்ப்போம். இந்த மாதிரி மூளை இல்லாத கண்டென்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த டெஸ்ட் அவங்களும் அட்டன் பண்ணட்டும்.